ஆகும். நாங்கள் என்றும் பார்ப்போம். அது பற்றாமல் இப்போது 2026 எலெக்ஷன் வருகிறது. அதுக்கு டஃப்பாக ஒரு 4 கட்சிகள் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். எடப்பாடி அவர்கள், திமுக அவர்கள், மோடி அவர்கள், காங்கிரஸ் அவர்கள், முரசு அவர்கள், சீமான் அவர்கள் எல்லோரும் 2026க்காக தேர்தலுக்காக எல்லோரும் டஃப்பாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி சார்பாக யாருக்கு இறங்கி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டோம். அந்த ஆலோசனை கூட்டம் மூலயமாக நம் தோழர்கள், நம் பொதுமக்கள்கள் யாருக்கு ஆதரவு தரலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் யாருக்கு சொல்வதுன்னு தெரியலை. 10 பேர் விஜய்க்கு என்றார்கள், 5 பேர் திமுகக்கு என்றார்கள். அதுமாரி ஒருத்தரும் ஒரு ஒப்பீனாக சொல்கிறார்கள். அந்த ஒப்பீன் நம்மளால் சரியாக ஏற்ற முடியல. ஏன்னா என் தோழர்கள் சிலர் இந்த பக்கம் என்றார்கள், சிலர் அந்த பக்கம் என்றார்கள். நான் கமல் அல்ல, எந்த பக்கம் சாயாமல் திடீரென்று சாய்வதற்கு. பொதுமக்களே, நீங்களே நான் எங்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நான் எங்கு ஆதரவு தர வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள். கண்டிப்பாக நான் ஆதரவு தருவேன். ஏன்னா மக்களுக்காகவே நான் என்று சொன்னவர்கள் அம்மா. மக்களில் ஒருவன் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்று சொல்கிறவங்க உங்கள் தம்பி. புரிகிறதா? நீங்கள் யாருக்கு டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி ஆதரவு தர வேண்டும் என்று கேள்விக்குறி உங்களிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நல்ல ஒரு பதிலாக சொல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, நண்பரே, சகோதரர்களே, சகோதரி சகோதரர்களே, என் இரத்தமான உடன்பிறப்புகளே, நம் நாட்டு மைந்தர்களே, ஆண் சிங்கங்களே, பெண் சிங்கங்களே, அனைவருக்கும் ஆண் சிங்கங்களே, பெண் சிங்கங்களே, உங்களிடம் நான் இதை ஒப்படைத்திருக்கின்றேன். மக்களே, நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல ஆலோசனை எனக்கு கொடுத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.